ஒரு மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ரொம்ப ஏளனப்படுத்தக்கூடிய விமர்சனங்களை வைக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ரீல்ஸ் ஆச்சு, எல்லா அமைச்சர்களும் ரீல்ஸ் முகத்தில் இருக்காங்க. அமோனியா வாயு விவகாரம் குறித்து நீங்கள் எதுவுமே பேசலை. விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி இருக்குன்னு நிறைய விமர்சனம் வைக்கிறாங்களா? அதெல்லாம் ஏன் முதலமைச்சர் அவர்கள் அட்ரஸ் பண்ணவே இல்லை? சில விளக்கங்களை வந்து மூத்த அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த நாளில் அவங்க எப்படி என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. ஏன்னா நீங்கள் ஆப்போசிஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது ரூலிங் பார்ட்டிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. அந்த விமர்சனம் குறிப்பாக திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து முதலமைச்சரை ப்ரொவோக் பண்றாரு, பர்சனலா ப்ரொவோக் பண்றாரு. இப்போ அடுத்து வரக்கூடிய செஷன்ஸ் இப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க திடீரென்று எதிர்க்கட்சி வரிசையில இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப அக்ரெசிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பக்கமும் வந்து அவங்களும் இறங்கி பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க கேள்வி எப்படி வருதோ பதிலும் அப்படிதான் வரும். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஷபீர் ரஹ்மான். வாங்க பேசலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். 45 நாட்கள் ஆயிடுச்சு இந்த அரசு, புதிய அரசு, ஒரு மாற்று அரசு உருவாகி. அதுக்குள்ளேயே எல்லாரும் வந்து இன்னும் அதை பண்ணலை இதை பண்ணலை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கட்சி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது எவ்வளவு நாட்கள் தேவைப்படும்? சோஃபார் இந்த 45 டேஸில் கவர்மெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? புதிதாக ஒரு அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அந்த அரசாங்கம் உடனே வந்த நாள்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி அமைத்து விடும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. நீங்களே புதுசாக ஒரு வேலைக்கு போய் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அரசாங்கமும் அப்படிதான். நீங்கள் திமுக அதிமுகவுக்கே வந்து டைம் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த அரசாங்கம் வந்தாலும், திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, அந்த முதல் 6 மாதம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு ஒரு பீரியட்னு கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து ஒரு எழுதப்பட்ட விதியெல்லாம் கிடையாது, எழுதப்படாத விதி. ஒரு கவர்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க வந்தாங்கன்னா ஏதாவது சில விஷயங்களை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன டைம் கேப் அப்படின்றது எடுத்துப்பாங்க. பல அதிகாரிகளுக்கு புதிதாக வந்திருப்பார்கள். அந்த அதிகாரிகளுக்கு அந்த துறையில் நடந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கும் அடுத்த கட்டமாக அதை பிளான் பண்ணுறதுக்கும் வந்து தேவையான நேரம் அப்படின்றது நேரம் என்பது தேவை. அதே போல் அமைச்சர்கள், இப்போ கடந்த முறை ஒரு அமைச்சர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருந்திருப்பார். இந்த முறை அவருக்கு வேறு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்கும்போது அந்த டீம் எல்லாமே செட் ஆகிறதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். ஸோ அப்படி அந்த அடிப்படையில் தான் வந்து அரசாங்கங்கள் இயங்கும். திமுக அதிமுக வரும்போது ஒரு செட் அதிகாரிகளும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரும் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கான அதிகாரிகள் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு வேலையை உடனே ஆரம்பிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து அவங்க செய்து வைத்திருப்பார்கள். இப்போ தாவேக்கா அப்படின்னும்போது எல்லாமே புதுசு. இவங்கெல்லாம் ஒரு டேர்ம் எம்எல்ஏவாக கூட இருந்ததில்லை. உடனடியாக சில பேருக்கு வந்து அமைச்சர் பதவி அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில பேர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. செங்கோட்டையன் போன்ற நபர்கள். இப்போ ஜேசிடி பிரபாகரனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் அவரை ஸ்பீக்கராக அவங்க போட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த சப்ஜெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதில் நீங்கள் கேள்விகளை எழுப்பணும், சில விஷயங்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது குறிப்பாக அவங்களுடைய முதல் அஜெண்டா என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள்லாம் என்ன, அது எப்படி சரி செய்வது அப்படின்ற அந்த விஷயத்தை தான் வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் டிஎன்இபி எடுத்துக்கோங்க. டிஎன்இபியில் ரிவ்யூ மீட்டிங்ஸ் வந்து 8 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லாக, அரை நாள் ரிவ்யூ மீட்டிங்லாம் நடந்ததே இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு
ரிவ்யூ மீட்டிங் பண்ணுறாங்க. அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை கேட்டு இந்த விஷயம் என்னாச்சு, டெண்டர்ஸ் அப்படின்னா யார் ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த அதிகாரி ஏஞ்சி என்னென்ன டெண்டர்ஸ் போயிருக்கு, ஏன் இந்த டெண்டர்ஸில் இவ்வளோ பிரச்சனை, இதை ஏன் இப்படி கொடுக்கல அப்படின்னு அமைச்சர் கேள்வி எழுப்பும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்புறம் இல்லை இதை மாற்றி அமைக்கணும், ஏன் ஒரு குறிப்பிட்ட சில கம்பெனிஸ்க்கு மட்டுமே டெண்டர்ஸ் போயிட்டுருக்கு, மற்ற கம்பெனிஸ்லாம் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னும் போது இல்லை இந்த கிளாஸஸ்லாம் இருக்குது, அப்போ இந்த கிளாஸஸ்லாம் வந்து எடுங்க அப்படின்றாங்க, ரீஒர்க் பண்ணுங்கன்றாங்க, ரீவிசிட் பண்ணுங்கன்றாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 2000லேருந்து 2500 3000 கோடி ரூபாய் டெண்டர்ஸை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளவு விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னும்போது அது எல்லாமே மறுபடியும் ரீஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அதிகாரிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வெண்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, சின்ன வெண்டர்ஸ், பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி, உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள், நீங்கள் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணக்கூடிய வெண்டர்ஸ், இவங்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னும்போது அவங்க சைட்லேருந்து வந்திருக்கிற ஃபீட்பேக் என்னென்னா எல்லாத்தையும் பேக்கேஜ் சிஸ்டமாக மாற்றிருக்காங்க. பேக்கேஜ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா இது அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். திமுக ஆட்சி காலத்தில் அதை வந்து மேலும் சிறப்பாக்கி அதை அப்படியே தொடர் நடவடிக்கை அதை மாற்றிட்டாங்க. இப்போ அதெல்லாம் உடைக்கிறாங்க, பேக்கேஜ் சிஸ்டம்லாம் உடைக்கிறாங்க. என்னென்னா ஒரு ரோடு மவுண்ட் ரோடில் போடுறோன்னு வச்சுங்க, ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் வரைக்கும் ஒரு டெண்டர், பிலேருந்து சி வரைக்கும் ஒரு டெண்டர், சிலேருந்து டி வரைக்கும் ஒரு டெண்டர், 3 டெண்டராக பிரித்து போடுவாங்க. அப்போ 3 டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் வந்து அந்த வேலை வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு. இப்போ இவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏபிசிடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெண்டராக கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க இந்த சின்ன கான்ட்ராக்டர்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து வேலை பார்க்க முடியல. அந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் டெண்டரில் ரூல்ஸையும் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை காமிச்சிருக்கணும், இந்த அளவுக்கு வேலையை நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்ற பல்வேறு ஷரத்துக்களை கொண்டு வந்ததுனால பெரிய கம்பெனிஸ், மும்பையில் இருக்கிற கம்பெனிஸ் இல்லை ஆந்திராவில் இருக்கிற கம்பெனிஸ், இவங்க தான் வந்து டெண்டர் எடுத்து சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய ஊழல் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் மாற்றுறாங்க. அந்த பேக்கேஜ் சிஸ்டம் அப்படின்றத ஒழிக்கணும் அப்படின்றாங்க. அதிகாரிகள் ஒரு 10 15 20 வருஷமாக இந்த செட்டப்புக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணி இப்போ வேற ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் செட்டப்புக்கு மாறணும் அப்படின்னும் போது ஒரு 45 நாள்லலாம் அரசாங்கத்தில் எந்த வேலையும் நடக்காது. நீங்கள் ஒரு பட்டாக்கு அப்ளை பண்ணிங்கன்னாலே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மாதம் எடுத்துப்பாங்க. 45 நாளில் வந்து ஒட்டுமொத்த அரசாங்க விஷயங்களையும் மாற்றணும் அப்படின்னா எப்படி முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ மினிமம் அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும். ரெண்டாவது, புது கவர்மெண்ட், ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் கையில் அந்த கவர்மெண்ட் போயிருக்கு. அவங்கள லேர்ன் பண்ணிவிட்டு சில விஷயங்களை பண்ண வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. அப்போ அதுக்கான நேரத்தை வந்து நம்ம கொடுத்தாகணும். சில பேர் சொல்லலாம், கவர்மெண்ட் வந்த நாள்லேருந்து உங்களுக்கு தெரியலன்னா விட்டு போயிருங்க அப்படின்லாம் பேசலாம். பட் அதெல்லாம் வந்து நீங்கள் முதல் முறையாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும்போது அவருக்கு வந்து டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்பு அவர் மேயராக இருந்திருக்கிறார், அரசியலில் நீண்ட காலமாக இருந்திருக்கிறார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் முதலமைச்சராக முதல் முறை தானே அவர் வராரு. அப்போ அவர் வந்த காலகட்டம் வந்து கோவிட் காலகட்டம், அதிகாரிகள்லாம் தான் சேர்ந்து மேனேஜ் பண்ணாங்க. அவரும் பல இடங்களுக்கு போய் மேனேஜ் பண்ணார், பல விஷயங்களை பண்ணார். ஒரு டைம் பீரியட் அவங்களுக்கும் கொடுத்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தானே மெல்ல மெல்ல அரசாங்கத்தை விமர்சிக்க தொடங்கியது, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாயிண்ட் அவுட் பண்ணி பேச ஆரம்பித்தது, எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஸோ அதனால் மினிமம் டைம் கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்கலன்னா இப்போ இவங்க தாவேக அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்க, நான் உதாரணத்துக்கு டிஎன்இபியை சொன்னேன், பிடபிள்யூடியில் கூப்பிட்டு பார்ட்டி ஃபண்ட்லாம் கொடுக்க தேவையில்ல, உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த டெண்டருடைய வேல்யூ என்ன இருக்கோ அது மட்டும் நீங்கள் கோட் பண்ணுங்கள், காசு கொடுக்க வேணாம், நாங்கள் காசு கேட்கல. அதே போல் பல இடங்களில் நீங்கள் கீழே போகும்போது இப்போ அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கூல் ரினியூவல்ஸ்க்காக காசு வாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றது இருந்துச்சு, நீங்கள் ஸ்கூலை பொறுத்து அமௌண்ட்டு. அப்போ அந்த நடவடிக்கையில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் அந்த ரினியூவல் வந்து பணம் கொடுக்காமல் நடந்திருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து இவங்க வந்து ஒரு கோட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டு, எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரேட்லாம் வந்து இவங்க கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இந்த அதிகாரிகள்லாம் தள்ளப்பட்டாங்க. பல பேர் அதை பண்ணாங்க, வில்லிங்காக பண்ணாங்க, பல பேர் அதுக்கு மேலேயும் காசு வாங்கினாங்க. இப்போது அதெல்லாம் வந்து குறைந்து இருக்கிறது அப்படின்னும் போது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தெரியுது.
ஆனால் அது இப்படியே தொடர வேண்டும் அப்படின்றது தான் வந்து மக்களுடைய விருப்பம். அப்போ அதை வந்து இந்த அரசாங்கம் எப்படி உறுதி செய்ய போகிறது? இன்னும் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அரசாங்க நடவடிக்கைகள், குறிப்பாக இந்த டெண்டர்ஸு, ஊழல் நடக்கக்கூடிய வாய்ப்புள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள்லாம் என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரன்சியை அவங்க கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். அவங்களுக்கு அந்த அவகாசம் தேவைப்படுகிறது. அந்த அவகாசத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பிடபிள்யூடியில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது பிடபிள்யூடியில் 2 இருக்குது. உங்களுக்கு சிவில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது. எலக்ட்ரிக்கல்லையும் வந்து 1008 பிரச்சனை. கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஒரு சில நபர்களுக்கு தான் போகும், ஒரு சில நிறுவனங்களுக்கு தான் போகும். அந்த நிறுவனம் வந்து ஒரு குண்டு பல்பே வந்து நம்ம போய் கடையில் வாங்கினா 30 ரூபான்னு அவன் 70 ரூபா அப்படின்னு போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் கோவிட் சமயத்தில் வந்த ஊழல்லாம் பார்த்துருப்பீங்க. பிபிஇ கிட்டு நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா அந்த கிட்டு வந்து 110 ரூபா 150 ரூபா இருக்கும். அதே பிபிஇ கிட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கும்போது அதோடைய விலை வந்து 250 ரூபா. நீங்கள் வந்து ஃபினாயிலுடைய விலை வந்து வெளியே வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு, இங்கே வாங்கினீங்கன்னா அதிகமான ரேட்டு. இதெல்லாம் வந்து ஒரு தொடர் நடவடிக்கை அது மாறிடுச்சு. எல்லாத்துலேயும் கமிஷன், எல்லாத்துலேயும் காசு, எல்லாம் ஒரு அரசாங்கத்தில் ஒரு செட்டப்பை அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. எந்த திட்டத்தை நீங்கள் கை வச்சாலும், எந்த விஷயத்தை நீங்கள் கை வச்சாலும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிகாரிகளுக்கு, அமைச்சருக்கு, கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு போகக்கூடிய ஒரு செட்டப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதை எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னா இதை 45 நாளில் செய்ய முடியுமா அப்படின்றது மக்களுடைய முடிவுக்கே விட்டுறலாம். பண்ண முடியாது. டிரான்ஸ்பரன்சியா ரொம்ப ஆன்டி கரப்ஷன்ல கீனா இந்த கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. இது இப்படியே நகருமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் கிரிட்டிசிசம்ஸ் வைக்கும் போது நீங்க ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் பண்ணுவோம்னு சொன்னீங்களே, இதெல்லாம் பண்ணீங்களா? சரி, ஓகே, அதுக்கு கூட உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனா சட்டமன்றத்துல கடந்த 3 நாட்கள்ல நாங்க எதிர்கட்சியா நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணோம். அமோனியா வாயு விவகாரம் குறித்து நீங்க எதுவுமே பேசல. விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி இருக்குன்னு நிறைய விமர்சனம் வைக்கிறாங்களா? அதெல்லாம் ஏன் முதலமைச்சர் அவர்கள் அட்ரஸ் பண்ணவே இல்லை? சில விஷயங்கள் முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு, சில விஷயங்கள் அமைச்சர் பெருமக்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விவசாயிகளுடைய அந்த இது முதல் வந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வேற, அதுக்கப்புறம் அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னும் போது அதை கன்சிடர் பண்ணக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்கள் விளக்கங்கள் கொடுக்கலாம், 1000 விளக்கம், எல்லாமே விளக்கம் கொடுக்கலாம். நீங்கள் சில விஷயங்கள்லாம் கடந்த முறை வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சியும் எழுப்பலை, ஆளுங்கட்சியும் பேசலை. அட்லீஸ்ட் இந்த முறை வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் எழுப்புகின்றன அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கோம். 2வது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாட்களில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடந்த அத்தனை விஷயங்களையும் வந்து நம்மளால் நேரடியாக பார்க்க முடிஞ்சிச்சு, நேரலையில் பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன ரிலீஸ் பண்ணுறாங்களோ அது மட்டும்தான் மக்கள் பார்வைக்கு வைக்கப்படும். திமுக ப்ராமிஸ் பண்ணாங்க, நாங்கள் வந்து இந்த கூட்டத்தொடரை நேரடியாக நேரலையில் ஒளிபரப்புவோம் அப்படின்னு. 5 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அந்த ப்ராமிஸ் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அப்போ இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் ஏன் அதை நம்ம வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கணும்? அதை லைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் லைவ் பண்ணாங்க. 2 நாள் கிட்டத்தட்ட பாதி ஹாஃப் டே வந்து எல்லா சேனல்ஸ்லையும் வந்து சட்டமன்ற நிகழ்வுகள் தான் வந்து நேரடியாக ஒளிபரப்பப்பட்டுச்சு. ஏன்னா நீங்க மற்ற முதல் நாள் லைவ் கட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. முதல் நாள் லைவ் கட் பண்ணாங்க. அது என்ன காரணம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரியல. நீங்க அங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாதானே அது பண்ணுவாங்க. நீங்க ஸ்பீக்கர் ஆஃபீஸ்ல இருந்து அந்த மைக் இருக்கு இல்லையா, மைக் ஹேண்டில் பண்றாங்க, கேமரா ஹேண்டில் பண்றவங்க, அந்த ஸ்விட்சிங் போர்டில் உட்கார்றவங்களுக்குலாம் வந்து ஸ்பீக்கர் ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து இதை நீங்க லைவ் பண்ணுங்க அப்படின்னா அவங்க பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான். அந்த உத்தரவு வரல. முதல் நாள் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது நாள் அந்த கேள்விகள்லாம் வந்த உடனே ஏன் லைவ் பண்ணக்கூடாது, லைவ் பண்ணிருங்க, எல்லாத்தையும் லைவ் பண்ணுங்க அப்படின்னாங்க. லைவ் பண்ணதுனால நம்ம இவ்வளோ விஷயங்களையும் பார்க்குறோம். நீங்கள் எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் அப்படின்றது அவங்க பல விஷயங்களை வந்து அரசாங்கத்துடைய பார்வைக்கும் கவனத்துக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது சம்மந்தமாக அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் பேசியிருக்காங்க. நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் முதலமைச்சர் தான் பேசணுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் கடந்த காலங்கள்லையும் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்தந்த அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள். இல்லைனா அவை முன்னவர் பேசியிருக்காரு, இல்லைனா சில விளக்கங்களை வந்து மூத்த அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த நாளில் அவங்க எப்படி என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. ஏன்னா நீங்கள் ஆப்போசிஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது ரூலிங் பார்ட்டிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஆப்போசிஷனுடைய குற்றச்சாட்டுகளும் ஆப்போசிஷனுடைய விமர்சனமும் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியில்
வரக்கூடிய விமர்சனம் அப்படின்றது வந்து இன்னும் தாவேக்காவை இழிவுபடுத்துவது, தாவேக்கா அரசாங்கத்தை வந்து அக்னாலேஜ் பண்ண மறுப்பது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கலாம், தனிப்பட்ட விருப்பம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது தாவேக்கா. இன்னைக்கு ஆட்சியில் முதலமைச்சராக அமர்ந்திருப்பது திரு ஜோசப் விஜய் அவர்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் தொடர்ச்சியாக ஒரு மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ரொம்ப ஏளனப்படுத்தக்கூடிய விமர்சனங்களை வைக்கிறதா நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து அந்த இப்போ ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு போதிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் அதை மட்டுமே காரணம் காட்டி அவங்க ஒரு வேலையும் பார்க்கல, ஒன்றுமே பண்ணல, ஒரு எஃபர்ட்டும் போடல அப்படின்னு சொல்லலாம் முடியாது. அந்த அமைச்சர்களும் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து தெரிந்து கொள்கிறார்கள், அதை பற்றி ஆராய்கிறார்கள், பேசுகிறார்கள், பதில் சொல்லக்கூடிய இடத்துல அசெம்பிளியில் வந்து நின்றுருக்காங்க. ஒரு 4 நாள் அசெம்பிளியில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கூட்டத்தோட ஏதோ ஆப்போசிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற திமுகவும் அதிமுகவும் மோதிச்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அவங்களும் ஈக்குவலாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பல விஷயங்களை வந்து அவங்களும் மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க. ஏன் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணோம், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர்ஸை வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கான கேள்விகள் எழும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கோயிலில் ஒழுங்கான கழிவறையே கிடையாதான், ஆனால் அந்த கோயிலுக்கு மல்டி லெவல் பார்க்கிங் நீங்கள் ஏன் கட்டுறீங்க அப்படின்ற அந்த கேள்விகள் வருது. எந்த 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 இடத்துக்கு எது தேவை அப்படின்றத பொறுத்து அரசாங்கம் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்கன்னா அது மக்களுக்கு உதவும். அங்கே வந்து மல்டி லெவல் பார்க்கிங் வந்து அங்கே நிறைய பேர் காரில் வராங்க, ஏங்க இங்கே கழிவறையே சரியில்லை, நீங்கள் மல்டி லெவல் பார்க்கிங் போயிட்டீங்களா அப்படின்னு அமைச்சர் கேட்குறாரு. எதிர்த்தரப்புலேருந்து ஒரு பதிலும் வரல. அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த ஆப்போசிஷனுடைய அந்த விமர்சனம், குறிப்பாக திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து முதலமைச்சரை ப்ரொவோக் பண்ணுறாரு, பர்சனலாக ப்ரொவோக் பண்ணுறாரு. அப்போ அந்த ட்ராப்பில் விழாமல் அவங்க வந்து அந்த அவையில் அந்த விஷயங்கள்லாம் எதிர்கொண்டு அவங்க ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இந்த செஷன் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். இப்போ அடுத்து வரக்கூடிய செஷன்ஸ் இப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க திடீரென்று எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப அக்ரெசிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பக்கமும் வந்து அவங்களும் இறங்கி பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க கேள்வி எப்படி வருதோ பதிலும் அப்படிதான் வரும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து தமிழக சட்டமன்றத்தை தரம் தாழ்த்தி விட வேண்டாம் அப்படின்றது 2 பக்கமும் இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, எதிர்கட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த விமர்சனங்களை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சட்டமன்றம் மக்களுடைய குரல்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் வந்து இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மக்களுடைய அந்த மக்களுடைய அந்த தமிழக மக்களுடைய சென்டிமெண்ட்ஸுக்கு மதிப்பளித்து நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா ஒட்டுமொத்த சட்டமன்றமே யுனானிமஸாக ஒருமித்த குரலில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுது அப்படின்னா அந்த தீர்மானத்தை கொச்சைப்படுத்துவதற்கான அதிகாரம் உங்களுக்கு இல்லை அப்படின்லாம் வந்து இங்கே நாம் பேசுகிறோம். ஆனால் அந்த சட்டமன்றத்தை முதலமைச்சர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டாரு. முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து அந்த ஸ்கிரிப்டை வாசிக்கணும்னு பார்க்குறாரு, சிங்கிள் ஷாட்டில் அதை பேசணும்னு நினைக்கிறாரு. சிங்கிள் ஷாட்டில் அந்த டேக்கில் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவருக்கு பழக்கமாயிருச்சு அப்படி பண்ணுறது. விட்டா டான்ஸு இது அதுன்னு பாட்டுன்னு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்க அப்படின்னு அதை தரம் தாழ்த்தி பேசுவதற்கான தேவை எங்கேருந்து வந்துச்சு? அப்படி என்ன நடந்துருச்சு? அங்கே மக்கள் தான் நேரடியா பார்த்துட்டு இருக்காங்களே, என்ன பண்றாங்க? அததான் நான் கேட்க வந்தேன். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைங்க, நாங்களும் அதுக்கு ஆக்கப்பூர்வமான பதில்களை கொடுக்கிறோம்னு நேற்று முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு. ஆனா அதை தாண்டி முழுக்க முழுக்க ஒரு ரீல்ஸ் மோகத்துக்குள்ளேயே இருக்காங்க தாவேக்காவினர் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. அந்த ஒரு நடிக மனப்பான்மையிலே இருக்காங்க. எந்த எம்எல்ஏவா இருந்தாலும் இல்ல தாவேக்காவினர் எந்த இடத்துக்கு போனாலும் கையில போனோடயே சுத்துறாங்க. ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல சோசியல் மீடியால போடுறதுதான் முதல் கட்ட வேலையா அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்கலாம்? இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் நீங்கள் வந்து புறக்கணித்து விட்டு எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. சில பேர் முறை தவறி பள்ளிகளில் போய் ஏதோ ஒன்று ரீல்ஸ்லாம் எடுக்கிறாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க அது சர்ச்சை ஆகும்போது அந்த பிரச்சனையை வந்து கையாண்டிருக்காங்க, அந்த நபரை வந்து நீக்கியிருக்காங்க கட்சியில். ஆனால் அது மட்டுமே காரணம் காட்டி நீங்கள் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் வந்து ரீல்ஸ் மோகத்தில் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது
அப்படின்னு அதை பெயிண்ட் பண்ணுறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த ஸ்பீச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காரோ அதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? சமூக வலைதளங்களில் வந்த விஷயங்களை தான் அவரும் வந்து தொகுத்து பேசியிருக்காரு, கோர்வையாக பேசியிருக்காரு தொகுத்து. இந்த இடத்துல இப்படி நடந்துச்சு, இந்த பிரச்சனை இப்படி நடந்துச்சு, இந்த ஸ்கூலில் இப்படி நடந்துச்சு, நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த அரசாங்கத்தை வந்து ஏதோ ஒரு நடிகர் வந்து திடீர்னு எதுவுமே பண்ணாமல் அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, கையில் ஆட்சி கிடச்ச உடனே இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சினிமா மோகத்துலேயும் ரீல்ஸ் மோகத்துலேயும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீக் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து உடைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். நீங்கள் முதலமைச்சருடைய உரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னை அசர்ட் பண்ணுறாரு. நான் இங்கே வந்து சில விஷயங்களை செய்ய வந்திருக்கேன், என்னை தேர்ந்தெடுத்தது மக்கள். நான் இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறாங்கல்ல இவங்க, எங்கள் தயவால் தான் உங்கள் ஆட்சி நடக்குது, சிபிஎம் சிபிஐ விசிகே ஐயுஎம் எல்லாம் எங்கள் கூட்டணியில் இருந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருக்கோம், எங்கள் தயவால் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த விஷயத்த அந்த கட்சிகளே மறுத்துருக்காங்க. நாங்கள் சுயேட்சையாக எடுத்த முடிவு நாங்கள் ஏங்க, நீங்கள் இன்னொரு கட்சிக்கு நீங்கள் யார் ஓனர்ஷிப் அப்படின்னு அந்த கேள்வி வருதுல்ல அங்கே. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து அவங்க இயங்குவதே ஒன்று திமுகத்தையும் இல்லை அதிமுகத்தையும் கேட்டுட்டு தான் இயங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா என்ன? எல்லா கட்சிகளுக்கும் தனித்தனியாக அவங்களுக்குன்னு தலைமை இருக்குது, அவங்களுக்குன்னு வந்து ஸ்டேட் கமிட்டி இருக்குது, அவங்களுக்குன்னு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்குது. ஒரு இணக்கமான ஒரு கூட்டணியில் அவங்க இருந்தாங்க, இணக்கமான ஒரு சூழலில் இருந்தாங்க. கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் சிபிஎம்ஐ எவ்வளோ கடுமையாக பேசி முரசொலியெல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் அப்போ உங்களுக்கு தெரியலையா? கூட்டணியில் இருக்கும்போது சிபிஎம் மேலே ஏன் அந்த கோவம்? ஏன்னா திமுக அதிமுக ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல், பாஜக அந்த ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வெளியே முதல்ல உடைச்சதே சிபிஎம் தான். அதனால சிபிஎம் மேலே அந்த கோபம் என்பது இருக்கிறது. நீங்கள் இன்னொன்று, திமுக அதிமுக ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு அந்த விவகாரம் வெளியே வந்த உடனே திமுகட்டேருந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு பதில் வந்துச்சா? யாராச்சும் பேசினாங்களா? ஏதாவது தலைவர்கள் அது சொன்னாங்களா? யாருமே சொல்லியே. இப்போ பேசுகிறாங்களே, இப்போ வரைக்கும் சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரளி அப்படின்னாங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாரு, இணைந்தால் என்ன தவறு அப்படின்றாரு. ஏன் நாங்கள்லாம் ஒரே ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு கொள்கை ரீதியாக அதை திமுக தொண்டை ஏற்றுப்பானா அப்படின்னா ஏற்றுக்க மாட்டான். அவங்க திமுக தொண்டர்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. நீங்கள் திமுகவுக்குள்ளேயே ஒரு அதிமுக இருந்தது, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிமுகவுக்கு தான் அதிக செல்வாக்கு இருந்துச்சு. திமுகக்குள்ள வந்த அதிமுக இருக்கு இல்லையா, வெளியிருந்து வந்து அதிமுகலேருந்து வந்து இணைந்தவர்களுக்கு தான் பெரிய செல்வாக்கு. உடனடியாக அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி, உடனடியாக அவர்களுக்கு வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, உடனடியாக அவர்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுப்பது, உடனடியாக அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடப்பது, அவங்க தான் வந்து திமுக காரங்க என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் அவங்கள உட்கார வச்சதெல்லாம் வந்து உண்மையான திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு பெரிய சலசலப்பை கட்சிக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த விஷயம் வந்துச்சு இல்லையா, திமுக அதிமுக இது வெளியே வந்ததுக்கு சிபிஎம் தான் காரணம். அப்போ எல்லா கட்சிகளையும் வந்து அந்த பக்கம் கொண்டு போனதில் சிபிஎம்முடைய ரோல் வந்து பிரதானமாக இருக்கிறது அப்படின்னு சிபிஎம்மை போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. உங்கள் கூட தானே இருந்தாங்க, உங்கள் கொள்கை கூட்டணின்னு தானே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அப்போ எதுக்கு அட்டாக் பண்ணுறீங்க? நீங்கள் இன்னொன்று அட்டாக் பண்ணுறது கூட மானாவரியாக எல்லாம் அட்டாக் பண்ணீங்க. இந்த பக்கம் தாவேக்காவை ரீல்ஸ் ஆட்சின்றீங்க, அந்த பக்கம் விசிகேவை அட்டாக் பண்றீங்க. இல்ல மேபி வெளியில இருந்து இவங்க சப்போர்ட் கொடுக்கற வரைக்கும் திமுகவுக்கு அது பிரச்சனையா இல்லையோ? மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தது தான் திமுகவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சா? திமுக இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சீட்டு கொடுக்கறது கூட தயாரா இல்லை, ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது கூட தயாரா இல்லை. உள்ளாட்சியில கொடுத்த சீட்ஸ்லயே திமுக காரங்க போய் போட்டி போட்டு நின்ட்டாங்க. திமுகவில் அதெல்லாம் வந்து ஏதோ பெரிய திமுக தயவால் தான் இந்த கட்சிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களே, ஒரு பேச்சை உருவாக்குறாங்க இல்லையா, அது இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய எரிச்சலாக அமைந்திருக்கிறது. நீங்கள் கூட்டணியில் நாங்கள் சொல்லி தான் நீங்கள் கூட்டணியில் போனோம், நாங்கள் பர்மிஷன் கொடுத்ததுனால அவங்க கூட்டணியில் போனாங்க அப்படின்னு இன்னொரு கட்சிக்கு நீங்கள் எப்படி ஓனர்ஷிப் எடுக்க முடியும்? அப்போ அதெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து பேசும்போது அதெல்லாம் வந்து அதுதான் முதலமைச்சர் உடைக்கிறாரு.
அவங்க சுயமாக எடுத்த முடிவு, சுயேட்சையாக அவங்க எடுத்த முடிவு. அந்த முடிவை வந்து நாங்கள் தான் ஏதோ பண்ணோம், நாங்கள் தான் ஏதோ பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பேசுறது, நீங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக கவனிச்சிங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள்ல திமுக மட்டும்தான் வந்து இதுல கொஞ்சம் கெட்ட பேரை சம்பாதிச்சிருக்கு. அதிமுக அமைதியா தானே இருக்கு. அதுதானே விஜய் மேல வைக்கக்கூடிய criticism-ஆ நீங்க இருக்கு. அதிமுக முதலமைச்சருக்கு ஒரு மேண்டேட் கிடைச்சிருச்சு, கட்சிகள் வந்து திமுகவுல இருந்து வெளியே வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க, மினிஸ்ட்ரியிலே இடம் கொடுத்துட்டாரு. அப்படி இருந்தும் அதிமுகவுல இருந்து ஹார்ஸ் ரைடிங் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருந்து வருது? இது ஒரு கிரிட்டிசிசம் தானே? இல்ல நிச்சயமா நீங்க அதிமுகவுல இருந்து நிறைய பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் வந்து இணைகிறோம் அப்படின்னு அவங்களே தொடர்பு கொண்டு கேட்குறாங்க. யார் யாரெல்லாம் வரீங்களோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் சேர்க்குறாங்க. இது தாவேக்கா செய்திருக்கக்கூடாது. ஏன்னா தாவேக்காவுக்கு அதிமுகலேருந்து நிர்வாகிகள் வந்தால் பரவாயில்ல, ஒரு மாவட்ட செயலாளர் வர்றாரு, மற்றவர்கள் வராங்க, இவங்க சிட்டிங் எம்எல்ஏஸ் வராங்க, முன்னாள் அமைச்சர்கள் வந்து வர தயாராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழல்களில் வரும்போது நிச்சயமாக கேள்விகள் எழும். இப்போ நாளைக்கு வந்து வேறு சில அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவர்கள் மீது பல ஊழல் வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகள் எல்லாம் கொண்ட அமைச்சர்கள் உள்ளே வரும்போது இந்த கட்சிக்கு வந்து ஒரு க்ளீன் இமேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து காலியாகும். அதுக்கெல்லாம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து தாவேக்கா பதில் சொல்ல வேண்டியது கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த அரசியல் சர்ச்சையில் இபிஎஸ் வந்து ரொம்ப தெளிவாக அமைதியாக அப்படியே விட்டுட்டாரு. கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து உள்ளே இறங்கி சில விஷயங்களை பண்ணலாம், அல்லது கேட்கலாம், அல்லது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ரொம்ப கடுமையான ஒரு ஸ்டாண்டு எடுத்து அதிமுக ஏதாவது செயல்படலாம். அதன் மூலமாக அதிமுகவுக்கு இழந்த அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மீட்டெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அமைதியாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் திமுகவுடைய விமர்சனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ரீல்ஸ் ஆட்சி, எல்லா அமைச்சர்களும் ரீல்ஸ் முகத்தில் இருக்காங்க, முதலமைச்சரே ரீல்ஸ் போடுறதுக்கு தான் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காரு அப்படின்ற அளவில் பேசுவது அப்படின்றது இது மக்கள் மத்தியில் திமுகவுக்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது. அவங்களால பொறுத்துக்க முடியல, அதனால இப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் சரியில்லை. நாள் இந்த பக்கம் திமுகவில இருந்தோ இல்ல அதிமுகவில இருந்தோ அவங்க சில சைகைகள் காட்டும் போது இப்படிலாம் காட்டக்கூடாது, இது சட்டமன்றத்தினுடைய மாண்பு கிடையாது அப்படின்றாரு. முதலமைச்சர் கேட்கும் போது தாராளமா பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லை, அவருக்கு தெரியாது அவர் அந்த சைகை பண்ணுவார் அப்படின்றது அவருக்கு தெரியாது போல. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்ன இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்றாரு. ஸோ அதில் அவர் வந்து அந்த ஆக்ஷன், இப்போ சபாநாயகர் மீது அந்த கேள்விகள் அப்படின்றது எழும். ஏன்னா வித் யார் பர்மிஷன் சார் அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு, அந்த பர்மிஷன் அவர் அலோவ் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து நீங்கள் இதை ஒரு அரசியல் மேடையில் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேற. பட் இதை வந்து ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே செய்தது அப்படின்றது வந்து மேபி தவிர்த்து இருக்கலாம். சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுகிறாங்க சார். சட்டம் ஒழுங்குல நீங்கள் பொதுவாக எல்லாரையும் தாவேக்காவினர்னு சொல்லக்கூடாது, குறிப்பிட்டு சொல்லுங்கன்னும் போது எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்கிறாரு. ஸ்ரீவைகுண்டம் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஆலந்தூர் விஷயமா இருக்கட்டும். அதற்கு நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்த வகையில் எதுவும் பதில் சொல்லவே இல்லையே. ஸ்ரீவைகுண்டம் இஷ்யூவில் அந்த எம்எல்ஏ வந்து உதவி செய்ய தவறிட்டார் அப்படின்றது தான் வந்து அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதற்கு அந்த எம்எல்ஏ என்ன கட்சியிலேருந்து பதில் சொல்லியிருக்காரு, இல்லை அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதா, அல்லது போலீஸ் விசாரணையில் அவர் ஏதாச்சும் வந்து சொல்லியிருக்காரா அப்படின்றது நமக்கு தெரியாது. மேபி அந்த இண்டிவிஜுவல் இஷ்யூஸில் அவர் போல. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் முதலமைச்சருடைய உரையில் வந்து பெரிய அளவுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் இல்லை. சில விஷயங்கள் இந்த 45 நாளில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ், இதுக்கு முன்பாக இருந்த அமைச்சர்கள் வந்து ப்ராப்பராக ஒரு பதில் கொடுப்பாங்க. இவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுனால நோ கமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் சமூக வலைத்தளங்களில் திமுக கொண்டு வந்த ஸ்கீம்ஸுக்கெல்லாம் நாங்கள் தான் இதை கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க தாவேக்காவினர் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களோ ரசிகர்களோ பண்ணக்கூடிய அந்த சமூக வலைத்தளங்களில் பரப்பக்கூடிய விஷயங்களுக்கு தாவேக்கா அரசு தான் இப்படியெல்லாம் ப்ரொபகாண்டா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் என்ன பண்ணி சரி பண்ணணும் இந்த அரசு? நீங்கள் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா அமைச்சர்களும் மீடியாட்ட பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படின்னா தேவை இருக்கும் பட்சத்தில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா பேசுவது ஓகே, இல்லைன்னா மற்றபடி நீங்கள் வேலை பார்த்துட்டு போங்க. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த அமைச்சரும் மீடியாட்ட பேசவே முடியாது. அதே மாதிரி கலைஞர் இருக்கும்போது கூட தேவை அப்படின்ற அடிப்படையில் தான் ஒரு சில அமைச்சர்கள் பேசுவாங்க.
கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் டெய்லி ப்ரெஸ் மீட் பண்ணுவார். மற்ற அமைச்சர்கள் தேவை அப்படின்ற அடிப்படையில் தான் பேசுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புயல், வெள்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது திரு எஸ்பி வேல்மணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி ரெவென்யூ மினிஸ்டராக இருந்த KKSSR கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அவர் சில விஷயங்களை சொல்லுவார். லீகலாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அமைச்சர் ரகுபதி பேசுவார். இல்லைன்னா மற்ற பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று RS பாரதி பேசுவார், இல்லைன்னா ரகுபதி அவர்கள் பேசுவாங்க, இல்லைன்னா ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் யாராச்சும் நம்ம போய் கேட்டோன்னா ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பேசுவாங்க. இவ்வளோதான், இப்படி தான் மீடியா என்கேஜ்மெண்ட்டு. முதலமைச்சர் பேசணும்னு நினச்சாருன்னா இப்போ எங்கேயாச்சும் டெல்லிக்கு போகிறாரு, ஏர்போர்ட் வாசலில் பேசிட்டு போவார், இல்லை டெல்லிக்கு போனால் டெல்லிக்கு போய் பேசுவார். இப்போ தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வந்து மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருப்பதாக தெரியவில்லை. அவர் பண்ணணும், ஆனால் அவர் அதை எப்போ பண்ண போகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. மேபி அவர் வந்து பல பத்திரிகையாளர்கள் அவரை சந்திக்கும் போது நான் கொஞ்சம் தயாராகிட்டு இருக்கேன், நான் அதுக்கப்புறம் வந்து பேசுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். ஆனால் மற்ற எல்லா அமைச்சர்களும் போகிற இடங்கள்லாம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா அப்படின்னா தேவை ஏற்படும் வகையில் பேசுங்க, இல்லைன்னா பேச வேண்டாம். இப்போ திரு நிர்மல்குமார் இருக்கார், CTR நிர்மல்குமார் இருக்கார், அவர் சில விஷயங்கள் குறித்து பேசுகிறாரு, பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் பேசுகிறாரு, திரு ஆஜவ் அர்ஜுனா பேசுகிறாரு, ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிறாங்க. ஒரு சில அமைச்சர்கள் தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்காங்க. சில பேரால் வந்து அந்த மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியல. மேபி அதுதான் வந்து அவங்களுக்கு அதுக்கான பயிற்சி தேவை, இல்லை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 முறை மீடியாட்ட தப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களே கற்றுப்பாங்க. விமர்சனம் வருது அப்படின்னா அவாய்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போல் ஊடகங்களும் வந்து தாவேகாவுக்கு ரொம்ப ஃபேராக இருந்திருக்காங்களா அப்படின்னா கடந்த ஆட்சி காலத்துலலாம் அவங்க ஒரு கட்சியாக இருக்கும்போது ரொம்ப ஃபேராலாம் இல்லை. ஊடகங்கள் ஒரு தனி நிலைப்பாடு எடுத்துட்டு அவங்களும் வந்து தாவேகாவுக்கு எதிராக தான், ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் சில ஊடகங்கள்லாம் செயல்பட்டுருக்காங்க. அதே போல் தாவேகா பீட் பார்த்த ரிப்போர்ட்டர்ஸுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படின்றது வந்துச்சு. பெண் நிறுவனம் மூலமாக வந்த பிரச்சனைகள் ஒன்று. அதே போல் பெண் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து ஊடக நிறுவனங்கள் மீது போட்ட அழுத்தத்தின் பேரில் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து தாவேகாவுடைய செய்தியை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கே அச்சப்படுகின்ற ஒரு சூழலும் வந்து இருந்துச்சு. அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ரிசென்ட்மெண்ட்டாக அவங்களுக்கு இருக்கிறது. ஊடகங்கள் நமக்கு ஃபேராக இருந்தாங்களா? இல்லையே. ஊடகங்கள்லாம் நமக்கு எதிராக தான் இருந்தாங்க. அதெல்லாம் மீறி தானே நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், எங்களுக்கு வந்து ஊடகங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பெரிய கட்டாயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மனநிலை வந்து ஒன் செட் ஆஃப் பீப்புள் அப்படி திங்க் பண்ணுறாங்க. அந்த திங்கிங் இருக்க தான் செய்யுது. மேபி அந்த திங்கிங் நாளைக்கு மாறலாம். பட் அதே நேரத்தில் ஊடகங்களோட நம்ம வந்து எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்துட முடியாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஊடகங்களில் அது போய் பேச்சு பொருளாக மாறும்போது தான் மக்கள் அதை பார்ப்பாங்க, மக்கள் அதை கவனிப்பாங்க. ஸோ இவங்க அந்த விஷயங்களை எல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். மேபி இட் வில் டேக் டைம். அவங்களுக்கு வந்து ஊடகங்களில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது இப்போ தான் ஊடகங்களோட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு சில முயற்சிகளை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பர் செட்டப் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்றது சீம்லெஸ்ஸாக இருக்கும். இன்னும் வந்து ஊடகவியலாளர்களை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சந்திக்கலை, பல பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. மேபி அந்த சந்திப்புகள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து விமர்சனம் வந்து ரொம்ப கடுமையாக வைக்கிறாங்க. நீங்கள் இதே திமுக அதிமுக மீது ஒரு 45 நாட்களில் ஊடகங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு விமர்சனம் வைத்ததில்லை. இப்போ நீங்கள் 2021 முதல் முறையாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனோடனே அவர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் வந்து முதலமைச்சர் செய்த மாஸ்டர் ஸ்ட்ரோக், முதலமைச்சர் அடித்த சிக்ஸர், இந்த பால்லையும் முதலமைச்சர் சிக்ஸர் அடித்து விட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பாசிட்டிவ் கவரேஜ் இருந்துச்சு. பட் தாவேகாவுடைய கவரேஜ் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பெருவாரியாக அது நெகட்டிவாக தான் இருக்குது. முதலமைச்சர் நாங்கள் கூப்பிட்டு அவர் கண்டுக்காமல் போயிட்டாரு, பேசலை அப்படின்னு பல முறை வந்து பல முதலமைச்சர்கள் அவங்க புதிய கட்சி அப்படிங்கிறதுனாலயே எல்லாரும் அவங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாங்க. கட்சிகள் உட்பட அதிமுக, திமுக, பாஜக இப்படி எல்லாருமே அவங்களை குறைச்சு மதிப்பிடுறாங்க. இல்லை, அதுதான்
நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அரசியல் ரீதியாக இந்த கட்சிகள்லாம் வந்து அவங்களுடைய வெற்றியை அங்கீகரிக்க மறுக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதே போல் ஊடகங்களுக்கும் வந்து என்னன்னா, என்ன திடீர்னு நேற்று வரைக்கும் நம்ம ஸ்டூடியோலையும் இதுலேயும் அதுலேயும் கேட்ட இடங்கள்லாம் பைட்டு கொடுக்குற ரமேஷ் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு, பார்த்துட்டு பார்க்காம போகிறாரு, வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு இருக்கலாம், தெரியல நமக்கு. ஆனால் இது 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 வந்து நீங்கள் என்னதான் உங்களுடைய விருப்பம் இருந்தாலும் அவங்க மாண்புமிகு அமைச்சர்களாக அவர் ஆகிவிட்டார்கள். ஓகே, நீங்கள் நேற்றைய தினம் ராஜ்மோகன் அவர்களை நீங்கள் ஃபோன் போட்டால் ஃபோன் எடுத்து சொல்லுங்க தோழர் அப்படின்னு பேசுவார். பட் இன்னைக்கு ராஜ்மோகன் வந்து மாண்புமிகு ராஜ்மோகன், அவருக்கு உரிய மரியாதையை நீங்கள் கொடுத்து ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் அது வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க தாவேகா ப்ராமிஸ் பண்ணாங்க, ஆனால் சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் அவங்க கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு செய்திகளாகவும் அது வந்துச்சு. டிவிக்கே ப்ராமிஸ்ட் லைவ் டெலிகாஸ்ட் பட் தே பிளாக்ட், இது அந்த ப்ராட்காஸ்ட்டை வந்து அவங்க இன்டரப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க, 5 வருஷம் முன்னாடி தான், நாங்கள் வந்தால் உடனே போடுவோம் அப்படின்னாங்க. அது சம்மந்தமாக ஒரு விவாதமும் நடக்கலையே, அது சம்மந்தமாக ஒரு கேள்வியும் எழுப்பலையே, அது சம்மந்தமாக வந்து வழக்குகளும் வந்து போடப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் பெருசாக விவாதமாகவே மாறலை. அப்போ அந்த பயஸ் அப்படின்றது இருக்குது, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு பயஸ் ஊடகங்களில் தாவேகாவுக்கு எதிராக இருக்கிறது. மேபி அது ஊடகங்கள் சைட்லேருந்தும் அது மாறும். உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு வந்து அரசின் பக்கம் இருந்துச்சு, அரசு பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் போது கடைசியில் ஊடகங்களுடைய மரியாதையும் வந்து குறைந்து விடும். அப்போ அந்த இடத்துல நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது, நம்ம ரோல் என்ன? அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது. வி ஆர் தேர் டு இன்ஃபார்ம் பப்ளிக். நம்ம வந்து மக்களுக்கு நடக்கின்ற விஷயங்களை அப்படியே செய்தி சொல்லக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது, அப்போ அந்த இடத்துல நம்ம மீது மக்கள் வைத்திருக்கிற ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, இந்த ஊடகவியலாளர்கள்லாம் வந்து நடக்கிற விஷயங்களை அப்படியே சொல்லுவாங்க அப்படின்ற அந்த மதிப்பு இருக்கு இல்லையா, அதை நாம் வந்து எந்த இடத்துல அதை வந்து பாதுகாக்க போகிறோம், எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படின்ற அந்த கேள்வி தான் வந்து எனக்கு அடிக்கடி எழக்கூடியது. இந்த எலெக்ஷன் சமயத்திலேயே வந்து என் கூட இருக்க நம்ம தெரிஞ்ச ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க, நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டோங்க. ஸோ என்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது நிறைய எதிர்வினையும் வந்துச்சு, நிறைய விமர்சனமும் வந்துச்சு, நிறைய பேச்சுக்களும் வந்துச்சு. பட் நான் பார்த்ததை நான் ரிப்போர்ட் பண்ணேன். அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஊடகவியலாளர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கோபமும் வந்து திமுகவுக்கு எதிரான கோபமாக கடந்த தேர்தலில் மாறுச்சு அப்படின்றதும் வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ஓகே, ஸோ என்ன நடக்கும், இந்த ஆட்சி இதுக்கப்புறமா எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி.